ஹலோ கைஸ், கேப்டன் அப்படிங்கிறவர் வந்து மரியாதைக்குரிய ஒரு ஆளாக வந்து இருந்துட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி. பட் இந்த வாரத்தை பொறுத்த வரலையும், அதுவும் குறிப்பாக ரஞ்சித்தை பொறுத்த வரலையும் பரிதாபத்துக்குரிய ஒரு ஆளாக வந்து இருந்தார் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் அவர்கள் வந்து நம்மளுடைய ரஞ்சித் அவர்களை வந்து சாடி இருக்காரு. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது ரஞ்சித் அவர்கள் ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிறதான் வந்து நிலைப்பாடாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வாரத்தில் அவருடைய கேப்டன்சி வந்து எப்படி இருந்தது, ஸோ ஏன் இவ்வளோ தூரம் வந்து கேள்விகளாக எழுப்பப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்காக எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், பாங்க என்ற வீடியோக்கு வந்து போகலாம். இந்த பிக் பாஸ்களை பொறுத்த வரலையும் கேப்டன் அப்படிங்கிற ஒரு பதவி ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸான ஒரு பதவி. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஒட்டுமொத்த பவரும் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். அந்த பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டையும் ஆள்ற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பதவியை வச்சுக்கிட்டு இந்த வாரம் முழுக்க நடந்த பிரச்சனைகளுக்கு இவர் சொல்யூஷன் வந்து சொல்லியிருந்திருக்கலாம். சொல்யூஷன் சொல்கிறத தாண்டி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கலாம். அந்த ஸ்டாண்டை தாண்டி நான் தான் கேப்டன், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்கலாம். பட் எதுவுமே பண்ணாமல் ஒரு பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது நடக்கட்டும் பரவாயில்ல, நடக்கட்டும் ஏதோ ஒன்று நீங்களே பேசி ஒரு டெசிஷனுக்கு வந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் அவர்கள் வந்து ரொம்ப தொலைவாக நின்று ஏதோ ஒரு நார்மலான ஒரு பர்சன், அதை தாண்டி ஆடியன்ஸ் வந்து எப்படி இந்த பிரச்சனையை வந்து பார்ப்பாங்க, அணுகுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் அவர்கள் வந்து ரொம்ப தொலைவாக நின்றுட்டே வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் பார்த்து கொண்டு இருந்தார் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இது பார்த்துட்டு இருந்தது பிரச்சனை இல்லை, அப்சர்வேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஆனால் அதுக்கப்புறம் சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து கேப்டன் கிட்ட இருந்தால் கொண்டு வரணும். கேப்டன் தான் அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். பட் இருந்தாலும் அதை வந்து நம்ம ரஞ்சித் அவர்கள் வந்து பண்ணவே கிடையாது. ஏன்னா எந்த இடத்துல பார்த்தாலே சாமி ஐயா கடவுளே விட்டுருங்கடா, சாமி ஐயா விட்டுருங்கடா, கடவுளே முட்டையை எடுத்துடாதீங்கடா இப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தாரே தவிர, சரி ஓகே வாங்க ஒரு சொல்யூஷனை நான் கொண்டு வரேன், என்னுடைய மைண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஸோ இதை பற்றி நான் வந்து பயங்கரமாக சொல்லணும்னு நினைக்கிறேன், ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நான் சொல்யூஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து சொல்லவே இல்லை. ஸோ அதனால் வந்து ரஞ்சித்தோடைய கேப்டன்சி பேசும் பொருளாக மாறி இருக்குது. அண்ட் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் கேப்டனே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லப்போனால் தீபக் அவர்கள் தான் அவர் கேப்டன் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உடந்தையாக வந்து இருந்தார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தீபக் அவர்களே வெரி வெரி டிசப்பாயின்மெண்ட் சார் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. ஜாக்லின் அவர்கள் வந்து எந்திரிச்சு நின்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கேப்டனே பார்க்கல, அவர் எங்கே இருந்தாருன்னே எங்களுக்கு வந்து தெரியல, நாங்களாம் ரூல் பண்ணும்போது அந்த ஆள் வந்து தனியாக ஓரமாக உட்காந்துட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, இதெல்லாம் கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஒருத்தருக்கு வந்து கோவமே வரல, ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்லேயே இல்லை அப்படின்னா அது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து கேட்குறாப்புல. அதை தாண்டி சௌந்தர்யாவோட மூஞ்சை பிடிச்சி தைக்கணும் அப்படின்ற கோவம் எல்லாமே வருது. அப்படி இருக்கும்போது அன்பு, தங்கம், செல்லம், பட்டு அப்படின்னு வந்து நீங்கள் கொஞ்சறீங்களே, அதை எந்த விதத்தில் சார் எடுத்துக்கிறது? உங்களுக்கு கோபம் வருமா இல்லை வராமல் இருக்குமா? டெசிஷன் எடுப்பீங்களா இல்லை எடுக்காமல் போயிடுவீங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து உங்களை நோக்கி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது சார். கேப்டன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதவி. அந்த பதவியில் நிறைய விஷயங்களை வந்து பண்ணலாம். புதுசாக மக்களுக்கு ஏதாவது சம்திங்கை வந்து புதுசாக வந்து சொல்லலாம், இல்லைன்னா புதுசாக ஏதாவது பண்ணலாம். அப்படிலாம் விட்டுட்டு நீங்கள் சாதாரணமாக நடக்கக்கூடிய சண்டையை கூட ஒரு ஸ்டாண்ட் எடுத்து, ஏன்டா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது வாங்கடா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லாமல் நீங்கள் நார்மலாக அதை கடந்து போகிறீங்க அப்படின்னா அதை எந்த விதத்தில் சார் ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் வந்து அதுதான் யோசிக்கிறாங்க. ரஞ்சித் அவர்களுக்கு ஏன்டா இவ்வளோ பெரிய பதவியை வந்து கொடுத்தீங்க, அவர் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் எல்லார் மேலேயும் வந்து இருந்துகிட்ருக்கு, எல்லாருக்கும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ரஞ்சித் அவர்கள் வந்து கேப்டனை பொறுத்த வரலையும் ஃபெயிலியர் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். சொல்லப்போனால் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அந்த மனசு வந்து இருக்கிறது ஃபெயிலியரான ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சொல்லுங்கள். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.